ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு சேப்பக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சேப்பக்கிழங்கு வறுவலுக்கே அடிமையாயிருவாங்க. வாங்க இப்போ சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். குக்கரில் சேப்பக்கிழங்கு கழுவி போட்டுட்டு உப்பை போட்டு 2 விசில் வேக விட்டு எடுத்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். கடையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு போட்டு வெடித்து வந்த அப்புறம் சேப்பக்கிழங்கு எடுத்து போட்டு எண்ணெயிலே வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், நல்ல மிளகுத்தூள், காரத்துக்கு மிளகாய் தூளும் போட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் தூவி ஒரு 2லேருந்து 3 செகண்ட் எண்ணெயிலே நல்லா வதக்க விட்டுடலாங்க. இப்போ 2-3 செகண்ட் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. சுட சுட சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்தூள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவல், அட்டகாசமாக இருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.